வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இங்க இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வெங்கு சங்கரி. போரூர் சக்தி நகர் மன்ற அறக்கட்டளையிலேருந்து வரேன், சென்னையிலேருந்து. நமக்கு இன்று வயிற்றுக்கு மட்டும் இல்லாம செவிக்கும் அழகா விருந்து கொடுத்தாங்க. எல்லா பேராசிரியர்களுமே ரொம்ப அருமையா எளிமையா தத்துவங்களையும் தலைப்புகளையும் உள்ள ஆழமா புரியுற அளவுக்கு அவங்க விஷுவலைஸா அதை காட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே அதுக்காக நன்றி செலுத்துவோம்னு நினைக்கிறேன். அந்த இதுல இந்த பேராசிரியரை நான் நினைக்கும் போது எனக்கு குருவோட ஒரு கவிதை தான் ஞாபகத்துல வருது. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் உடலிலும் அறிவிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க விதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படின்னு மகரிஷி ஐயா ரொம்ப பொருத்தமா கொடுத்திருப்பாங்க. அது இந்த பேராசிரியர்கள் மூலமா நமக்கு தெளிவாகவே தெரியுது. மனவளக்கலையினால எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் பயன்களையும் நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆக்சுவலா நான் சேர்ந்து 4 வருஷம் ஆகுது. நான் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் எல்லாமே டிப்ளமோக்கு அப்புறம் ரெகுலரா செஞ்சுட்டு வரேன். என்னோட 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சர்ஜரி பண்ண வேண்டி இருந்தது. ஆனா சர்ஜரி பண்ணோம்னா 80% தான் கியூர் ஆகும், 100% கியூர் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு அந்த சர்ஜரி பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. ஆனா 15 வருஷமா மன உளைச்சல், ரொம்ப கஷ்டங்கள் பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 3 வருஷமா தொடர்ந்து பண்ணும் போது காயக்கல்பம் அது எனக்கு ரொம்பவே உதவியா இருந்தது. அது செய்ய செய்ய 98% எனக்கு இப்ப கியூர் ஆயிருக்கு. அது மன நிறைவை தந்தது. இவ்வளவு அருமையான ஒரு கலையை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு குருவுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, ஒரு ஸ்டெமினா எந்த அளவுக்கு இவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வயசு ஆக ஆக தளர்வு வரும் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம் வெளி உலகத்துல. அப்படி இருக்கும்போது நான் எங்க குவார்டர்ஸ்ல 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாக்கத்தான் ஒரு போட்டி நடந்தது, கலந்துகிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கும் போது எனக்கு அடுத்ததா செகண்ட் பிரைஸ் வந்தவங்க 1 நிமிஷம் தான் 2 பேருக்கும் டிஃபரன்ஸ். இப்போ 4 இயர்ஸ் ஆஃப்டர் மனவளக்கலை நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அடுத்ததா வந்தவங்களுக்கும், நான் ஃபர்ஸ்ட் வந்தேன், செகண்டா வந்தவங்களுக்கும் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வித்தியாசம். எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம், எப்படி இவ்வளவு பறக்குறீங்களா நடக்கிறீங்களான்னு அளவுக்கு கேட்டாங்க. அப்பதான் நான் ரெகனைஸ் பண்ணேன், ஏஜ் ஆக ஆக ஸ்டெமினா குறையுமே, எப்படி நமக்கு கூடுச்சு அப்படின்னு அவங்க கேட்கும் போது நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், மனவளக்கலை தான் காரணம் அப்படின்னு. உடனே எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கும் கத்து கொடுங்க அப்படின்னு. நான் போன மாதம் தான் ஏபிடி முடிச்சிருக்கேன். எங்க மன்றத்துல கேட்டுட்டு எப்படி செய்யணும் அப்படின்னு அதை வழிமுறைப்படுத்துறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தவங்கள் பண்ணதுனால என்னோட மன ஆற்றல் உறுதி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த பேராசிரியர்கள் மாதிரி நானும் குரு சேவையில் ஈடுபடணும் அப்படின்னு குரு அருளையும் இறையருளையும் கேட்டு வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன்.